ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார் ராஜ்நாத் சிங். அதனை இப்பொழுது பார்க்கலாம். இலவசங்களை கொடுத்து திராவிட கட்சிகள் நம்மை அதல பாதாளத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றன. एक रिपोर्ट जो तमिलनाडु से ही पब्लिश हुई है, उस रिपोर्ट में यह कहा गया है कि तमिलनाडु में यहां की स्टेट गवर्नमेंट्स ने अब तक जो कुछ भी, चाहे वह टीवी दिया हो, चाहे कोई घरेलू कोई सामान दिया हो, वह लगभग 11,500 करोड़ 2006 से लेकर अब तक वह खर्च किया है। और मैं समझता हूं कि 11,500 रुपीज यदि ठीक तरीके से खर्च किया गया होता तो अप्रॉक्सीमेटली 25,000 स्कूल्स खुल गए होते और साथ ही 11,000 प्राइमरी हेल्थ सेंटर्स खुल गए होते. அன்பான மக்களே, இதுவரை இலவசமாக கொடுக்கப்பட்ட 11,500 கோடி பணத்தை இலவசமாக நாம் கொடுக்காமல் அதற்கு பதிலாக வேறு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் பயன்படுத்தி இருந்தோம் என்றால் 25,000 பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கும். அந்த பள்ளிக்கூடங்களில் நமது அன்பான குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிலை ஏற்பட்டிருக்கும். फ्री ऑफ कास्ट यदि कुछ भी आपको मिलता है, थोड़ी देर के लिए आपकी समस्या का समाधान हो सकता है, लेकिन आपके जीवन की समस्या का जो अस्थायी समाधान निकलना चाहिए वह अस्थायी समाधान नहीं निकल पाता. அன்பான மக்களே, இலவசமான பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதனால் உங்களது பிரச்சனைகளுக்கு தற்காலிகமான ஒரு விடியல் தான் இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தற்காலிகமான விடுதலை அல்ல, நிரந்தரமான விடுதலை உங்களது பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. मैं उदाहरण देना चाहता हूं. तमिलनाडु में वाटर क्राइसिस है, तमिलनाडु में पावर क्राइसिस है. मैं समझता हूं यदि वाटर क्राइसिस और पावर क्राइसिस तमिलनाडु से पूरी तरह से समाप्त कर दी जाए तो यहां का किसान खेती करके अपनी अच्छी अर्निंग कर सकता है और अपने पूरे परिवार को चला सकता है. அன்பானவர்களே, நமது தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, மின்சார பற்றாக்குறை பெருத்த அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரு பற்றாக்குறைகளும் தீர்ந்துவிட்டால் நமது உழவர்கள் மிக அற்புதமாக கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேற்றத்தை அடைய முடியும். நமது தமிழகம் இன்னும் பல வளர்ச்சிகளை எட்ட முடியும். यदि यहां की पावर क्राइसिस समाप्त हो